Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனலான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழ இருக்க செகப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேங்க. இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கிட்டோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதாவது இடியாப் மாவு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 1 கப் அரிசி மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஏன் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேஷன் அரிசி மாவு எவ்வளோ தண்ணி இழுக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு இடியாப்ப மாவு பார்த்துக்கு இதை கரண்டியால் கலக்கி ஒரு சாஃப்டான டோவாக கொண்டு வந்துடுவோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்பவே சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டோங்க. கை பொறுக்கிற சூடுக்கு ஆறினதுக்கப்புறம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. நான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை நல்லா சின்ன சின்ன உருண்டை சைஸில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா மாவுமே குட்டி குட்டியாக அழகாக உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு அதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உருண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்காங்க. இந்த அரிசி மாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா லிக்யூடாக கரைச்சி வச்சுக்குவோங்க. இந்த அளவுக்கு நல்லா லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு சின்ன ட்ரிக் பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை நல்லா வெந்தவொடனே நல்லா அங்கே பாருங்கள் மேலே வந்து நிற்கிது பாருங்கள். முதல்ல அடியில் இருந்துச்சு இல்லைங்களா, வெந்தவொடனே தானாக மேலே வந்துடுங்க. அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லத்தை கூட நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது ஒரு 4 கொதி வரட்டுங்க. 4 கொதி வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. அதில் ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டின அரிசி மாவு மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோங்க. இப்போ இந்த அரிசி மாவு சேர்த்து நம்ம ஏன் கலக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. அதனால தான் அதை நம்ம சேர்த்துருக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காகணுங்க. திக்கானதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக திக்காயிடுச்சு. நம்மளோட சூப்பரான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க செகப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.